நார்மலான ஒரு ஸ்டோரி பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க படம். அதாவது கேங்குள்ளே சண்டை போடுறது, உள்ள பாலிடிக்ஸு பிரச்சனை, கஞ்சா இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தில். எனக்கு விஜயகுமாரை ரொம்ப ரொம்ப பிடிங்க. நான் பக்கத்து வீட்டு பையன் மாரி இருப்பாருங்க ஆள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் ஏன்னா முன்னாடி படம்லாம் பாஸ்ட் படம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை பார்த்து வந்தோம். பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. அதில் வர ஜோசப் கேரக்டரு பயங்கரமாக இருக்குது. சண்டைலாம் போட மாட்டாப்புல ஆள். அந்த பார்வை, அந்த ஒரு மாதிரி பண்ணுறதுலாம் உங்கள் பக்கத்து யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அந்தமாரி ஒருத்தர் இருப்பான். எல்லா ஃப்ரெண்ட்ஸில் ட்விஸ்ட் அடிக்கிற ஒருத்தர் இருப்பான் பாருங்கள். அந்த அவனெல்லாம் காட்டுது, வர நினைவுபடுத்துது. அதனால பண்ணிக்கிறாங்க. பட் படத்தில் ஓவர் புகை. இவன் தான் ஊதுரா நினைச்சேன், அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்களோட தயாரிப்பு வெளிவர படம் ஓகேவா? இல்ல அவரோட ப்ரொடக்ஷன் தெரிஞ்சிச்சு. அது எப்படின்னா அவர் வந்து எடுத்தாருன்னா ஹை பட்ஜெட்டில் போயிடுவார், ஹெராயின் கொக்கைன் அந்த மாதிரி போயிடுவார். இது அவர் ப்ரொடக்ஷன்றனால கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இறங்கி கிசா வரைக்கும் வந்துட்டார். படத்தில் வந்து திடீர்னு தேட்டரில் பார்த்தா புகையாக இருக்குது. என்னடா புகையாகுதுன்னு பார்த்தா ஸ்க்ரீன்லேருந்து வந்துன்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. 3D கிளாஸ் குத்துருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு நான் அப்படியே மயக்கம் போட்டு உள்ட்டு இருப்பேன். ஃபுல்லாக ஊதுறான். நான் ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த கஞ்சாலாம் ஹெராயின்லாம் கொக்கைன்லாம் எங்கே நிறையா இருக்கும்? ஃபாரினில் தானே. எந்த ஹாலிவுட் படத்தில் உங்களுக்கு நர்வ்ஸில் ஏற்றுறத காட்டினே இருக்கான், கஞ்சா அடிக்கிறத காட்டினே இருக்கான்? எந்த ஹாலிவுட் படத்தில் காட்டுறான்? காட்டவே மாட்டான். ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஃபுல்லாக. கொஞ்சம் நான் டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்கள் சும்மா சொல்லுவீங்க சினிமாவாக பாருங்க. அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. நம்ம ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம க்ரௌட் யார் தெரியுமா? விஜய் எப்படி நடக்கிறாரோ அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவான். அஜித் எப்படி ஃபைட் போடுறாரோ அப்படி ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஹீரோஸ் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேசணும்னு ஆசைப்படுவான். இந்த மாதிரி க்ரௌடை வச்சுக்கிட்டு உள்ள ஒன்றும் இல்லை. ஹீரோ ஒரு 5 வாட்டி சிகரெட்டு கூட கிடையாது, கிஸ் அடிக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். சிகரெட் அடிக்கிற ஒரு பையன் உள்ளே வரான். அவன் இது வரைக்கும் கஞ்சாவே பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அங்கே லோடிங் பண்ணுறது, சிகரெட்டை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுலாம் காட்டுறாங்க. அவனுக்கு புதுசாக தோணாதது, என்னடா இது ஏதோ புதுசாக பண்ணுறாங்களே, நம்ம வெளியில் போய் ட்ரை பண்ணோன்னு நினைக்க மாட்டானா? நினைப்பான்ல. அப்போ அதை தப்புக்கு அவனை ஈட்டுன்னு போகிறீங்களே நீங்கள். இந்த மாதிரி சீன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ற. சரி, பீர் குடிச்சாச்சு, சிகரெட் அச்சாச்சு, கிஸ்ஸா போட்டாச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அந்த பாட்டில் இருக்கும்ல, பாட்டிலை வச்சு ஊதுவாங்களே, 2 வாட்டி காட்டுறீங்க. இதெல்லாம் ஏன் காட்டுறீங்க? நான் டிரெக்டர்ஸை கேட்குறேன், உங்கள் கதை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கதையை எடுங்க. இந்த மாதிரி சீன்ஸு சரிப்பா, நான் அந்த ஏரியாவை காட்டணும்னா இப்படி தான் காட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? 1 வாட்டி காட்டு, 2 வாட்டி காட்டு, கண்டினியூஸாக காட்டிகிட்டே இருக்கிறீங்க. அது ஹீரோவே ஒரு 5 வாட்டி பிடிச்சிட்டாரு. இது நான் கீழே இனிமேட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? சிகரெட் ஸ்மோக்கிங் போடாதீங்க. சென்சர் போர்டு இதை அலோவே பண்ணக்கூடாது சட்டப்படி. எனக்கு சிகரெட் ஸ்மோக்கிங்னு போடாமல், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் வரல, அதை படத்தெல்லாம் மாற்றி கிஸ்ஸா ஸ்மோக்கிங்னு மாற்றிடுங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. படம் நல்லா தான் இருக்குது, 1 டைம் வாட்சபிள். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி. உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பக்கா. செல்வராகவனும் நம்ம வெற்றிமாறன் சாரும் எப்படி எடுப்பாங்களோ படத்தை அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரி சீன்ஸை நான் வந்து விஜய் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, விஜயகுமார் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா உரியடி 1ம் உரியடி 2ம் பக்காவாக ஒரு சோஷியல் மெசேஜை டெலிவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி சீன்ஸை கொஞ்சம் அவாய்ட். இட்ஸ் ரிக்வெஸ்ட் தான். டிரெக்டர் சொல்லலாம், என்னால் அப்படி எடுக்க முடியாதுன்னு. ஒரு சீன் போட்டுக்கோ, 2 சீன் போட்டுக்கோ, அதே மொத்தமாக போட்டு படத்தை நாஸ்தம் பண்ணுறாது. சூப்பர் படம், சூப்பர் கதை. இந்த கஞ்சா சீன்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை வர விடாமல் பண்ணிட்டீங்க. வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ. படத்தின் மூலமா இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் சொல்ல வரல. கெட்டு போறீங்க. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கெட்டு போயிடுவீங்கன்ற நிலைமையில இருக்குது படம். அப்படி பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சினிமாவை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே அரசியலுக்கு வராதீங்க, சினிமாலே இருந்துருங்க. அது யாரும் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும். அவர் வரலாம், இல்லை அவர் வரலாங்க, யாருன்னா வரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அதாவது நம்ம லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லோகேஷ் கனகராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை வந்து அந்த விஜய் கவுத்துட்டாரு, இந்த விஜய் காப்பாற்றிட்டாரு. அவ்வளோதான், ஓரளவு காப்பாற்றிட்டாரு. லோ பட்ஜெட்லேயே. ஆமாம், அதே கொக்கை நேரம் இன்னும் போய் கவுத்து விடாம சிகரெட்டு, பீரு, கிஸ்ஸா, அந்த வாட்டர் பாட்டிலு இதை வச்சு காப்பாற்றிட்டான். நான் ஐயோ எனக்கு சுத்தமாக புரியலங்க. இப்படிலாம் எடுக்காதீங்க தயவுசெய்து. ஒரு ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்ணுறீங்க நீங்கள். நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேனே. அப்படி எடுக்காதீங்க. நான் வர பிற்காலத்தில் வர டேரக்டர்ஸ் சொல்கிறேன், இந்த மாதிரி சீன்ஸ் சரி 1 போடுங்க, 2 போடுங்க. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியலன்னா 1, 2 போடுங்க. அதே மொத்தமாக போடாதீங்கன்ற. ஜென்ரேஷன் கெட்டு போயிடுங்க. நீங்கள் சினிமாவும் மீடியாவும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஜென்ரேஷனை நல்ல பாதையில் எடுத்துகிட்டு போகணும்.
நல்ல கதைகள் எடுங்க. எவ்வளோ கதை இருக்குது. நான் கஞ்சாலே தான் உருட்டின்னு இருப்பேன்லாம் எடுக்காதீங்க தயவு செய்து. தப்பதானே காட்டுறாங்க, புதுசா எதுவும் காட்டலையா? எங்க பண்றது அதுக்குன்னு காட்டினே இருப்பியா? காட்டி ஜாஸ்தி அடிக்காதுன்னு அடிக்க வைப்பீங்களா நீங்க? அடிக்காதுன்னு அடிக்க வைப்பீங்களா? அதுதான் என்னது இது? இதெல்லாம் தப்பு இல்லையா தலைவா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பாட்டில்ல ஊத்திட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த மாதிரி நான் ஏத்துக்கவே முடியாதுங்க. அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் பிளர் பண்ணணும், எதுனா பண்ணணும். சரி, ஸ்கூல் யூனிஃபார்ம் ஏன் தரீங்க? அப்போ ஸ்கூல் பசங்க அப்படிதான் உட்காந்து அடிஷனல் இருக்காங்க பாட்டில்ல போட்டு. மேபி இருக்கு, அப்படியே முத்திரை குத்தலாம். ஆனா ஒரு பர்சன்ட் 2%, ஒரு சீன் 2 சீன் 3 சீன் வைங்க, அதே போட்டு 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 வில்லம் பிடிக்கலாங்க, வில்லம் கூட இருக்கிறவங்க பிடிக்கலாங்க, ஹீரோவே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்புறமா என்ன? எனக்கு விஜய் பிடிச்சா ஏத்துக்கிறீங்க, இவர் விஜய் பிடிச்சா நாங்க ஏத்துக்கலங்க. விஜய் பிடிச்சா நாங்க ஏத்துக்க மாட்டோங்க. அவர் அரசியலுக்கு வராருங்க, எப்படிங்க நான் ஏத்துப்பேன்? அதுதான் சொல்றேன், சினிமாவா பாருன்னு சொல்றவங்க சினிமாலே இருந்துங்க, வேற எங்கேயும் வரல. அரசியலுக்கு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் வைக்கிறேன்னு ஏன் கேக்குறீங்க? அதுதான் அரசியலுக்கு வராம வச்சுட்டு போங்க. கேக்குறது என் கடமைங்க. நல்லது சொல்றேன், கருத்து சொல்றேன்லாம் வரக்கூடாது வெளியில. அது சினிமாங்க. அரசியலுக்கு வந்து அவர் பிடிக்க மாட்டாரு. சினிமாலேயே ஆடியன்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கதைகள்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. ஒன்னு சொல்லியிருப்பாரு. அவர் உட்காந்து கஞ்சா ஆச்சுன்னு, சிகரெட் பூச்சின்னு, ஆல்கோஹால் குச்சினா சுத்திந்தாரு இல்லையே. எவ்வளவு நாள் தான் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்போ நீ வந்து திருந்துற வரைக்கும் சொல்லினே இருப்போம். நீ திருந்தலையா? கேள்வி கேட்கணும் ஃபர்ஸ்ட். இந்த கேள்வியை போயிட்டு என்ன செய்யணும்? இந்த டைரக்டர் கிட்டயோ ப்ரொடியூசர் கிட்டயோ, ஏங்க இவ்வளோ சீன்ஸ் வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் நியாயமா உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே தேவையில்லையா? அப்போ ஜூம் பண்ணி காட்டுறீங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ ஒரு படம் வெற்றி அடையணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் வேணும். நீங்க போட்ட படத்துக்கு ஒரு 18+ தான் வருவான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எங்க? ஒரு அப்பா அம்மா தன் குழந்தைகளோடையோ இல்ல பையனோடையோ 12 வயசு பையன் 15 வயசு பையனோட வந்து பார்க்கவே முடியாது இந்த படம். ஏன்னா பயப்படுவாங்க. ஐயோ சிகரெட் பிடிப்பானோ, கஞ்சா பிடிப்பானோ, நாளைக்கு பயம் வந்துடும். பேரண்ட்ஸை பயமுறுத்தி அனுப்பிடுவீங்க போல. அந்த மாதிரி எடுக்காதீங்க. விஜயகுமார் புச்சிக்கு தலைவா ஒன் டைம் பார்க்கலாம், 170 ரூபா வேஸ்ட் ஆகாது, அவ்வளவுதான். ஆனா இது கஞ்சா வேணாம், கஞ்சா ஒத்துக்க முடியாது. விஜயகுமார் இல்ல விஜய் தானே? விஜயகுமார் தலைவா, விஜயகுமார்.